ஏதோ நேற்று தான் 30 வாட்ஸ் சார்ஜிங்கே தாறுமாறு வார்ப் ஸ்பீட் அப்படின்னு நம்ம பேசின மாதிரி இருக்கு. பட் இப்போ ரியல்மி 150 வாட்ஸையே ஸ்லோன்றாங்க. இது ரியல்மி GT Neo 5 சில மார்க்கெட்ஸில் ரியல்மி GT3ங்கிற பேரில் லான்ச் ஆகிருக்கு. இந்த ஃபோனுக்கு 2 வெர்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. முதல்ல ஸ்லோ சார்ஜிங் வெர்ஷன், அதுதான் வெறும் 150 வாட்ஸ். இங்கே நீங்கள் பார்க்குற வெர்ஷன் இதுதான் உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி GT Neo 5 240 வாட்ஸ் எடிஷன். ஸோ எஸ், ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணோம், வேறு என்ன பண்ணோம், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதுதான் GT Neo 5 வர பாக்ஸ். சென்டரில் ஒரு கலர்ஃபுல் பேண்ட் மாடல் நேமோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ளோஸாக பார்த்தீங்கன்னா 240 வாட் பிராண்டிங்கும் இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. இது சைட்லேயும் இருக்குது, பேக்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோமே. ஓப்பன் பண்ணோன்னா உள்ள இந்த பிளாக் இன்சர்ட் இருக்குது. இதில் உங்களோட சிம் எஜெக்டர் டூல், ரெகுலர் லீஃப்லெட்ஸ், அது போக ஒரு சாஃப்ட் TPU கேஸ். அதுக்கடுத்து GT Neo 5 ஃபோனுக்கு வருவோம். என்கிட்ட இருக்கிறது ஒயிட் வெர்ஷன், பட் ரியல்மி இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, பர்பிள் அப்புறம் பிளாக். பர்சனலாக எனக்கு அந்த பர்பிள் ஸ்கியூ தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த ரேசிங் ஸ்ட்ரைப் டிசைன் அதில் மட்டும்தான் இருக்குது. ஐ மீன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு யூனிக் லுக் இருக்குன்னு சொல்லலாம். எனிவேஸ், பாக்ஸுக்கு திருப்பி வருவோம். இங்கே ஒரு USB Type-C to Type-C கேபிள் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக அந்த தாறுமாறு 240 வாட் supervooc சார்ஜர் இன்க்ளூடட் இந்த பாக்ஸ். சில பிராண்ட்ஸ் கற்றுக்கலாம். இந்த ஸ்பீடில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ரியல்மி அந்த 4600 mAh பேட்ரி ஃபுல் சார்ஜ் வெறும் 9 நிமிஷத்தில் ரீச் பண்ணோம் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ரியலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல கொஞ்சம் டைம் அதிகமாகச்சு. கிட்டத்தட்ட 11 நிமிஷம் ஆச்சு ஃபுல் சார்ஜுக்கு. ஐ மீன் குறை சொல்கிற மாதிரி இல்லை, அது ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னமும் தாறுமாறு ஸ்பீடில் தான் சார்ஜ் ஆகுது. சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கையில் பின்னாடி இந்த LEDs லைட்டப் ஆகும். ரியல்மி இதை அவங்களோட ஆரா சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக டிசைன்ஸ்னு வரையில் நிறைய சொதப்பலான டிசைன்ஸ் ரியல்மி ஹிஸ்டாரிக்கலாக பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இங்கே இந்த தடவை ரொம்ப ரிஃபைண்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஏரியா, அந்த LEDs நீங்கள் பார்க்குற ஏரியாவை கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட். அடியில் கொஞ்சம் ஸ்னாப் ட்ராகன், கேமரா ஸ்பெக், பிராண்டிங் இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ரியல்மி இந்த தடவை இந்த ஃபோனுக்கு டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இது ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ், சென்டரில் பிளாஸ்டிக் ஃப்ரேம். பின்னாடி நல்ல மேட் ஃபினிஷ் இருக்குது. மேட் கிளாஸுங்கிறதுனால ஸ்லிப்பரியாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு ரொம்பவே ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், என்ன பண்ணாலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ் எதுவுமே இது பிக்கப் பண்ணல. மற்றபடி திக்னஸ் 8.9 mm, வெயிட் கிட்டத்தட்ட 200 grams. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ரண்ட்டில் ஒரு 6.74 inch AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் கொஞ்சம் ஃபுல் ஹெச்டியோட அதிகம். கைஸ், ஃபுல் ஹெச்டின்னு வரையில் வித்தில் 1080 பிக்சல்ஸ் இருக்கும். குவாட் ஹெச்டின்னு வரையில் இதே வித்தில் 1440 பிக்சல்ஸ் இருக்கும், 1440p. இந்த ஃபோனில் 1240 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 1.5K அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மிட் பாயிண்ட் அந்த ஃபுல் ஹெச்டிக்கும் குவாட் ஹெச்டிக்கும் நடுவில் உள்ள ரெசல்யூஷன். ஸோ பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தா 451 பிக்சல்ஸ் per inch. ஸோ நல்லா ஷார்ப்பான பேனல், கலர்ஸ் நல்லா பாப் ஆகுது. 144 Hz ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே ஃபேன்சியான இந்த LTPO டெக்னாலஜி இல்லாட்டியும் ரியல்மி ரெஃப்ரெஷ் ரேட்ஸை பர் ஆப் நம்ம செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ உதாரணத்துக்கு வேணும்னா இங்கே நான் க்ரோம் 60 Hz செட் பண்ணுறேன். ஸோ க்ரோம் யூஸ் பண்ணையில் ஆட்டோமேட்டிக்காக 60 Hzக்கு ஸ்விட்ச் ஆகுது. வேறு ஏதாவது ஆப் எனக்கு வேணும்னா 120 Hz செட் பண்ணலாம், இல்லை 144 Hz செட் பண்ணலாம். வேணுங்கிற மாதிரி பர் ஆப் நம்ம மாற்றிக்கலாம். இது போக இது நல்ல பிரைட்டான பேனல் கூட. 1600 nits பீக் பிரைட்னஸ். அது ப்ளஸ் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால Neo 5ல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், வீடியோஸ் பார்க்குறதுக்கோ இல்லை படம் பார்க்குறதுக்கோ கேம்ஸ் விளையாடுறதுக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், விஷுவலாக வரையில். இப்போது கேம்ஸ் விளையாடுறதுக்கு இன்னொரு விஷயமும் முக்கியம், உள்ள சிப். ஸோ இங்கே குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட 16 GB வரைக்கும் LPDDR5X ரேமும் 1 TB வரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இது லேட்டஸ்ட் 8 Gen 2 கிடையாது, பட் 8+ Gen 1 இன்னமும் ரொம்ப ஒரு சாலிடான சிப்னு சொல்லலாம். எந்த இன்டென்சிவ் கேம்ஸாக இருந்தால் கூட இதில் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் கூலிங்க்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 3D Mark Wildlife Extreme ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 90% இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ ஒரு கேமை கண்டினியூஸாக 20 நிமிஷம் விளையாடினீங்கன்னா, ரொம்ப இன்டென்சிவான டிமாண்டிங் கேம்ஸை 20 நிமிஷம் விளையாடினீங்கன்னா கூட 90% பெர்ஃபார்மன்ஸ் 20 நிமிஷம் கழிச்சு இந்த ஃபோனால் ரீட்டைன் பண்ண முடியும். அது ரொம்பவே இம்ப்ரெசிவ். ரீசெண்டாக S23 Ultraலாம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60% தான் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸ் சஸ்டெயின் பெர்ஃபார்மன்ஸ் இதில் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஒரு கேம் விளையாடையில் சைட்லேருந்து இந்த பாரை புல்லன் பண்ணலாம், டக்குன்னு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா, இப்போ டச் ஆப்டிமைசேஷன்ஸோ இல்லைனா ரியல்மியோட GT மோடை ட்ரிகர் பண்ணணுனாலோ இங்கேருந்து பண்ண முடியும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுது. GT மோட் பற்றி பேசையில் இந்த LEDஸை நீங்கள் GT மோட் ஆன் பண்ணையிலையும் டர்ன் ஆன் பண்ண வைக்க முடியும். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரீத் சூஸ் பண்ணலாம், இல்லை வெறும் ஃப்ளாஷ் சூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம ஸ்பீட், கலர்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். சூஸ் பண்ணுறதுக்கு 25 கலர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு இன்கமிங் கால் வரையிலையோ இல்லை சார்ஜிங்க்கு ப்ளக்இன் பண்ணையிலையோ இல்லை பேட்டரி லோவாக இருக்கையில் இண்டிகேட் பண்ணுறதுக்கோ இந்த LEDஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் நைட்டு தூங்கையில் பெட் பக்கத்தில் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டில் பேட்டரி லோவாக இருக்குதுன்னு எதுக்காகவும் இந்த LEDஸ் லைட்டாக பார்த்துன்னா இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதையும் இங்கே யோசிச்சிருக்காங்க, அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த டயத்தில் இந்த LEDஸ் ஆக்டிவாக இருக்கணும்னு நம்ம செட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோன் Realme UI 4ல் ரன் ஆகிட்டு இருக்கு. Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். ரியல்மியோட ஸ்டாண்டர்ட் அப்டேட் பாலிசி 3 வருஷம் OS அப்டேட்ஸ், 4 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ். அவங்களோட இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபோன்ஸ்க்கு இந்த ஃபோனுக்கு அவங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த அப்டேட் பார்த்து தான் இதுக்கு அப்ளை ஆகும். எனிவேஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாயிண்ட்டில் சூப்பராக இருக்குது. எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பார்த்தா உங்களுக்கே தெரியும். அடுத்த கேமராஸ்க்கு வருவோம். இந்த ஃபோனில் ட்ரிபிள் கேமரா அரே இருக்குது பின்னாடி. பிரைமரி 50 மெகா பிக்சல் சோனி IMX890. இது ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.9 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சரை நம்ம மற்ற ஃபோன்ஸ்லேயே ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இங்கேயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. நேச்சுரலான கலர்ஸ், நல்ல டைனாமிக் ரேஞ்ச், டீட்டெயில்ஸ் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. லோ லைட்டில் கூட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ப்ராமிசிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோ 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஃபுட்டேஜ் நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதிகமான விஷயங்களை ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுது, அவ்வளோதான். இதில் நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கும் எதுவும் இல்லை. ஒரு ஆவரேஜான அல்ட்ரா வைட் கேமரா. மூணாவது 2 மெகா பிக்சல் மைக்ரோஸ்கோப். இது ஒரு கிமிக், 3 கேமரா வச்சுருக்கோன்னு காமிக்கிறதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் அட்லீஸ்ட் எல்லாரும் மாதிரியும் ஒரு மேக்ரோ டெப்த் சென்சர்னு போகாமல் கொஞ்சம் வித்தியாசமாக மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் சாம்சங் S5K3 P9 சென்சர். இது f2.45 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ரீசனபிளி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸ்கின் டோன்ஸ் கொஞ்சம் லைட்டாக ஆஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு, பட் இது எல்லாமே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். எனிவேஸ் இதுதான் Realme GT Neo 5. இந்த 240 வாட்ஸ் கியூ 3199 RMBலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $460 இல்லை $38,000 இந்தியன் ப்ரைஸ். 150 வாட் வெர்ஷன் $200 சீப்பாக இருக்குது. ஸோ $435 இல்லை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட $35,500. இங்கே இந்த 240 வாட் சார்ஜிங் ஸ்பீட் சூப்பர். ஒரு டெக்னாலஜி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு டெக் ஃபேனாக பார்க்கையில் அந்த டெக்னாலஜி சூப்பராக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் எக்ஸ்ட்ரா அதுக்காக ஒரு $2,500-3,000 பே பண்ணுற அளவுக்கு என்ன கேட்டிங்கன்னா வர்த் இல்லை. எஸ்பெஷலி இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி கட் ஆகிறதுனால. ஸோ 150 வாட் வெர்ஷனில் 5000 mAh பேட்டரி கிடைக்குது. 240 வாட் வெர்ஷனில் 4600 mAh தான் கிடைக்குது. ஸோ பேட்டரி ஒரு 400 mAh லாஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா $3000 கொடுத்து அந்த 2-3 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுதுங்கிறது அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் ப்ராபப்ளி 400 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், ஸ்லோவர் 240 வாட் சார்ஜரோட அப்படின்னு 2 வெர்ஷன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. அப்போ வேணால் நம்ம 240 வாட்ஸ் வாங்குவோம். பட் இப்போதைக்கு ஓவர்கில் மாதிரி தெரியுது. எனிவேஸ் Realme GT Neo 5 GT3 எந்த பேரில் இந்தியாவில் லான்ச் ஆச்சுனாலும் இந்த ஃபோன் ரொம்ப நல்ல வேல்யூ மாதிரி தான் எனக்கு படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் பற்றி உங்கள் கருத்து என்ன? கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.